வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கு காத்திருந்த மகளிருக்கு 2 திடீர் அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்பு அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகிவிட்டாலும் இன்னும் அதற்கான அதிகாரப்பூர்வ பணிகள் எதுவும் தொடங்கவில்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடங்குவதாக ஆரம்பத்தில் தகவல் வெளியானது. ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ பணிகள் இன்று வரை தொடங்கவே இல்லை. இது தொடர்பாக சேவை மையங்களில் விசாரித்த பொழுது அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு உத்தரவு எதுவும் வரவில்லை, அதே போல விண்ணப்பம் தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பம் செய்வது, புதிய விண்ணப்ப மாடல் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் விண்ணப்பங்களை செய்வதற்கு சில விதிமுறைகள் மட்டுமே கொடுத்திருந்தாங்க. அதை தவிர வேறு விதமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு என்னென்ன விரிவாக்க விதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும், இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்படாது. இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் கார்டை வாங்கினாலும் அவர்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் கார்டு நீக்கப்படும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அரசின் பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு இது பொருந்தும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்களும் அரசு ஊழியர் இல்லாத பட்சத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர்கள் அல்லாத பட்சத்தில் அவர்களும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுகளில் அவர்களுடைய பெயர்கள் தவறாக இருந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பெயரை திருத்தி இருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் வழங்கப்படும் தவணையில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இதனால் சில நாட்களில் இதற்கான வேலைகள் துவங்கும், புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படும், ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இந்த முறை தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதில் ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் இருந்து பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு தகுதியில்லாத நபர்கள் யாராவது மகளிர் உரிமை தொகை பெற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான தொகை நிறுத்தப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.